ஆராதனையிலும் பங்கு பெற வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் தூய மத்திய தமிழாலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதிக்க முடியாது நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கின்றோம். இன்றைய ஆராதனையை ஆளுகை செய்தருளும். இப்பொழுதும் நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்களையும் தியானிக்க இருக்கின்ற வசனங்களையும் கிருபையாய் ஆசீர்வதித்தருளும். இந்த ஆராதனையிலும் எங்களுடைய ஆவி ஆன்மா சரீரத்தை பலப்படுத்தியருளும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் இந்த வேளையிலும் சந்தித்தருளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் 31வது பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 31. இப்போதும் நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைவுகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவருடைய கரத்திலிருந்த இரக்கங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இப்போதும் நாம் யாவரும் பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினம் தந்துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே,
உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தமங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். இப்போதும் வேத பாடங்கள் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் வரை. First Bible reading is taken from 2 Kings chapter 5 verses from 1 to 14. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரமாணம் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தழுவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நிலைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவோ? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான் என்பது. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 21 வரை.
சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இன்றைய ஆராதனையிலும் பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள்: 31ஆம் தேதி மிஸ்ஸஸ் சிந்தியா மணியன், பிப்ரவரி 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் தாரா பீட்டர்ஸ், 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரோசி டெனட்டி, 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஷீபா பெனியல்ராஜ். இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுபவர்கள்: பிப்ரவரி 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டேவிட் அருள்தாஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வில்சன் டேனியல். இவர்கள் யாருக்கும் ஆலய சார்பிலே சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த ஆண்டிலும் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இருளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். அதிலும் விசேஷமாக அந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவரை ஆசீர்வதித்தருளும். அவர்களை நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்டியருளும். சகல தீங்குகளுக்கும் மோசங்களுக்கும் விலக்கி காத்துக்கொண்டருளும். இவருடைய இகபர தேவைகளை சந்தித்தருளும். நேசிப்பதிலும் அறிவதிலும் செய்விப்பதிலும் ஒவ்வொரு நாளும் வளர அருள் தாரும். இவர்களை பரலோக ஆசீர்வாதங்களாலும் பூலோக நன்மைகளாலும் திருப்தி செய்தருளும். இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுவோருக்காய் ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவருடைய குடும்பத்திலே உடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தெய்வீக ஈவுகளையும் பெருகச் செய்தருளும். இவர்களை உடைய கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தருளும். இவர்கள் மூலமாய் பல குடும்பங்கள் உம்மை அறிந்திட உதவி செய்தருளும். இவர்கள் உம்மையும் உடைய ராஜ்யத்தையும் அனுதினமும் தேட அருள் தாரும். அதன் மூலம் மற்ற யாவற்றையும் பெற்றிட கிருபை தாரும். இவர்களை உடைய திருக்கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். இப்போதும் மிஸ்டர் டிஜி ஜெபராஜ் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். எங்களுடைய நல்ல இயேசு சுவாமி, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த கொரோனா இம்மட்டும் இயல்பு நிலைக்கு வர கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் முழுமையாக இயல்பு நிலை திரும்பவும், நாங்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பவும், பள்ளிகள் சரியாக திறக்கப்படவும், ஆலயங்கள் திறக்கப்படவும், அலுவலகங்கள் எந்த பிரச்சனை இல்லாதபடி திறக்கப்படவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நீடித்தாயிலையும் கொடுத்து, என்ன காரணத்திற்காக கர்த்தர் எங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீரோ அந்த காரியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்திற்காக உங்களுடைய பாத்தில் வருகிறோம். எங்கள் ஆலயத்தில் இருக்கிற ஆஃபீஸ் பேரர்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குருவானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தில் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் வரத்தக்கதாக எங்களுடைய அன்பிலே நாங்கள் வளர, எங்களுடைய ஐக்கியத்திலே நாங்கள் வளர, ஒரு முன்மாதிரியான சபையாக திகழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் கூட எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற குடும்பங்களை நம்முடைய பாத்தில் வைக்கிறோம். அமைதியை தேடி குழப்பத்தில் இருக்கிற குடும்பங்களை நம்முடைய பாத்திரை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். வாலிப பிள்ளைகளை உடைய பாத்தில் வைக்கிறோம். வாலிப பிள்ளைகள் வர்சஸ் பெற்றோருக்கு நடக்கிற அந்த யுத்தங்களெல்லாம் உடைய பாத்தில் வைக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களிலே மனமகிழ்ச்சியை மாத்திரமல்ல, சமாதானத்தை மாத்திரமல்ல, ஒரு பெரிய ரீகன்சிலேஷனை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் முதன்மையாக ஆக்கப்படவும், கர்த்தரை சார்ந்து வாழவும், கர்த்தருக்காக வாஞ்சையாய் நாங்கள் தொடர்ந்து செயல்படவும் கர்த்தர் எங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இன்னும் வரப்போகிற சில மாதங்களிலே நடைபெற போகிற தேர்தலை உடைய பாத்தில் வைக்கிறோம்.
5 ஸ்டேட்ல நடக்க போற தேர்தலில் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறவர்களை மாத்திரம் கர்த்தர் செலக்ட் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய சித்தம் என்ன என்று நாங்கள் தெரிந்து அதற்கேற்றபடி விண்ணப்பம் செய்ய மாத்திரம் எங்களுக்கு கற்றுத்தாங்க. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலே, நாங்கள் உமக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களிலே ஒரு நாளும் சோர்ந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க சுவாமி. தொடர்ந்து இருந்த ஆராதனையிலே முழுத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய கிருபையும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் 361வது பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 361. In
இந்த உலகில் துன்பப்படும் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே துன்பத்தை அனுபவிக்கிறார். இந்த நாள் லெப்ரசி சண்டே என்று சொல்லி ஆச்சரிக்கப்படுகின்றது. தொழுநோயாளிகளுக்காக ஜெபிக்கும் ஒரு ஞாயிறாக, அவர்களுக்கு புனித பண்டமாய் உதவி செய்ய முயற்சி செய்யக்கூடிய ஒரு ஞாயிறாக திருச்சபைகளிலே நாம் ஆசிரியர் வருகின்றோம். தொழுநோய் என்பது ஒரு தொற்று நோய். கடந்த 2018 ஆண்டில் மட்டுமே 159 நாடுகளிலே 2,08,619 புதிய தொழுநோயாளிகள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இந்த நோயை குறித்தும் இதனுடைய பாதிப்பை குறித்தும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இதனுடைய ஆவி ஆத்மா சரீர சுகத்திற்காய் பலத்திற்காய் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தொழுநோய் என்பது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கின்றோம். இன்று வரைக்கும் அது உலகத்திலே காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பது இது ஒரு சாபம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர் பாவிகளையோ சாபத்தினால் பிடிக்கப்பட்ட மக்களையோ வெறுத்து தள்ளிவிடவில்லை. அவர்களை நேசித்தார், குணமாக்கினார். இதனாலும் நாம் பாவிகளையோ பாவத்திற்கு விளைவாக சாபத்திற்குள்ளாக சிந்திக்கொண்ட மக்களையோ வெறுத்து ஒதுக்கிவிடாதவர்களுக்கு தேவனை போல அன்பாய் நேசிப்போம். அவர்களை அவருடைய வல்லமையால் கிருபையால் சுகத்திற்கு நேராய் பலத்திற்கு நேராய் வழி நடத்துவோம். திருச்சபைகளிலே அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு ஐயப்படாமல் அன்போடு அவர்களை இணைத்துக் கொள்ளவும் வேதம் நம்மை நடக்கின்றது. முதலாவதாக நாம் வேதாகமத்திலே தொழுநோயாளிகளை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவக்கி பார்க்கப்பட்டது. சீரிய ராஜாவின் தலைவனாகிய நாகமான் என்பவர் தன் ஆண்டவரிடத்திலே பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவருமாயிருந்தார். அவரை கொண்டு சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவரோ குஷ்டரோகியாயிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு சிரியா நாட்டு படைத்தலைவர் நாகமான். இவரை கொண்டும் சீரியாவுக்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிடும் தேவனாயிருக்கிறார். நம்ம பொதுவாக பார்க்கும்போது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் என்று சொல்லி சொல்லுவோம். இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் யுத்தம் பண்ணும் தேவன் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் சீரியா நாட்டு மக்களுக்கும் நாகமான் மூலமாய் விடுதலை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். ஆகவே புறஜாதி மக்களை தள்ளாத தேவன். அவர் இஸ்ரவேல் நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய நாட்டுக்கும் அவர் தேவன் தான். நம்முடைய நாட்டு தலைவர்களையும் அவர் ஏற்படுத்துகிறார், ஆட்சி செய்கிறார், வழி நடத்துகிறார். இதை மறந்துவிடக்கூடாது. 3ஆம் வசனம் துவக்கி பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் சிறுவன் ஒருத்தை நாகமான் மனைவிக்கு பணிவிடை செய்து வருகிறதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்திற்கு நாகமான் போவாரானால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். இங்க சீரியா தேசத்திலே அடிமையாய் விற்கப்பட்டிருக்கிறார். இங்கு பணி செய்யும் இந்த பெண் நம்ம இங்க சிறைபிடித்து வந்துவிட்டார்கள், நாம இருக்க நல்ல காரியத்தை சொல்லணும்னு சொல்லி மௌனமாக இருக்காதபடிக்கு நற்செய்தியை அறிவிக்கும் சிறு பெண்ணாய் இருக்கிறார். அந்த பெண் மூலமாய் ஒரு முழு குடும்பத்துக்கும் பிற்பாடு சந்தோஷம் உண்டாவதை நாம் பார்க்கின்றோம். நமக்கு தேவன் எத்தனையோ விடுதலை கொடுத்திருக்கிறார். அதுபோல நாம் அந்த விடுதலையை சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அடக்கி வைக்காமல் மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது நாகமான் சீரியாவின் ராஜாவிடத்தில் இதை கூறுகிறார். சீரியாவின் ராஜா 5ஆம் வசனத்தில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபத்தை கொடுக்கிறார், கூடவே வெகுமானங்களையும் கொடுத்து அனுப்புகிறார். 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராஜா நிருபத்தை பார்த்து தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார். இதுவரை வராத ஒரு நிருபம் புதிதாய்
இஸ்ரவேலின் ராஜாவிடம் வந்து சேருது. ஒரு மனுஷனை அவன் குஷ்ரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவனிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் என்ன தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றார் இஸ்ரவேலின் ராஜா. நம்ம ஒரு சிக்கல்ல சிக்க வைக்கிறதுக்காகவே ஒரு பெரிய பிளான் போட்டு யோசிச்சு இவன் நம்மை விரோதிக்கிறதுக்கு சமயம் பார்க்கிறான் என்று சொல்லி தவறாக புரிந்து கொள்கிறார். அப்போ இந்த செய்தி நாடு முழுக்க போது எலிசாவிட்டையும் அந்த செய்தி போகிறது. ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். எலிசா அதை கேள்விப்பட்டு, நீ உன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே, அவனிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாட்டிலே ஒரு பிரச்சனை வரும் என்றால் சும்மா இருக்கக்கூடாது. நம்மால் முடிந்த அளவுக்கு ஜெபிக்க வேண்டும். நம்மால் உயர்ந்து நம்மால் முடியக்கூடிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். நாட்டிலே சமாதானத்தையும் சேதத்தையும் கொண்டு வருவதற்கு தேவன் என்ன வழிகளை சொல்லுகிறாரோ அந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஆகவே எலிசா இதை கேட்டு அமைதியாக இராதபடிக்கு இவன் துணிந்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னீங்களே தைரியமாக சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது எலிசா இடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது ஒரு மாம்சம் மாறி நீ சுத்தமாவே என்று சொன்னார். ரொம்ப சிம்பிளா, வீட்டை விட்டு வெளியே வரல, வீட்டிலே உட்கார்ந்து ஆள் அனுப்பி சொல்லிக்கிறார். இங்க பெரிய படை தளபதி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரிடத்திலே சேவிக்கின்ற பிள்ளைகள், இவங்க மனிதர்களை பார்த்து பயப்படல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இதைதான் செய்ய சொல்லுகிறார், சொல்ல சொல்லுகிறார் என்று சொல்லி தைரியமாய் செயல்படும் எலிசாவை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொடுக்கிறார். அவன் நினைக்கிறான், எலிசா வந்து தன்னை தொண்டு சுகமாக்குவான் என்று சொல்லி கற்பனையிலே அவன் நின்று கொண்டிருந்தார். அவனுக்கு மகா கோபம், கடும் கோபம் வருகிறது. 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சொல்லுங்க, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். தமஸ்குவின் நதிகளாகிய ஆத்மாவும் பர்பாரும் நல்லதனவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். நல்லவேளை அவருடைய ஊழியக்காரர் அவரை சமாதானம் செய்கின்றார்கள். 13ஆம் வசனத்தில் வாசல் அருகே வந்துவிட்டால் சுகம் காத்திருக்கிறது, ஒரு விடுதலை காத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்ன கட்டளையை கீழ்ப்படிவதற்கு, விசுவாசிப்பதற்கு மனம் இறங்கி இந்த தாழ்மையோடு செய்யக்கூடிய காரியத்திற்கு அவருடைய பெருமை தடுத்து விட்டதை பார்க்கிறோம். அநேக வேளையிலே நமக்கு ஆண்டவர் அநேக சிறிய காரியங்களை செய்ய சொல்கிறார். பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறோம், சிறிய காரியங்களை செய்ய சொல்கிறார். ஆனால் நமக்கு அவர்களுக்கு தாழ்மை இல்லை. இவன் நினைக்கிறார், அவர் வந்து நம்மை தொட்டால் சுகமாகிவிடும் என்று நினைக்கிறார். அதெல்லாம் செய்யவே இல்லை. நம்முடைய விருப்பங்கள் ஒன்று, ஆண்டவருடைய விருப்பம் ஒன்று. நாம் சிந்திப்பது ஒன்று, ஆண்டவர் சிந்திப்பது ஒன்று, வேறொன்று. ஆகவே இந்த நாளும் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள் சிறிதா இருந்தாலும் அதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செய்வது நமக்கு விடுதலை உண்டு. அந்த 14ஆம் வசனம், அப்பொழுது அவர் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தடவை முடிகிற போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவர் சுத்தமானான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க யோர்தான் நதியில எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் அவருடைய விசுவாசம், அவருடைய கீழ்ப்படிதல். இந்த நாளிலும் அநேக நாள் நாம் காத்திருக்கின்ற காரியங்களுக்கு தேவன் ஒரு சில காரியங்களை சொல்லலாம், சின்ன காரியங்கள் சொல்லலாம். அந்த காரியங்களை நாம் கேட்டு கீழ்ப்படியும் பொழுது, விசுவாசம் பொழுது தேவன் பெரிதான காரியங்களை செய்கிறார். 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவருக்கு முன்பாக இருந்து, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமிக்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று அறிக்கையிடுகிறார். ஒரு புறஜாதி மன்னன் இவன் அந்த அற்புதத்தை, அதிசயத்தை பெற்றுக் கொள்வதற்கு அநேக காரணமாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க அந்த சிறு பெண், அவர்களுடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய பெண் நற்செய்தியை தைரியமாய் அறிவித்தாள்.
எல்லா ஜாதிகளுக்கும் ஜெப வீடு என்று சொல்லி சொன்னார். ஆகவே நம்முடைய மனம் புதிதாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும். தம்மை பற்றி அறியாத புறஜாதியினரின் துன்பத்திலும் பங்கேற்கும் தேவன். இஸ்ரவேல் மக்களை மட்டும் சுகமாக்கும் கர்த்தர் அல்ல, அவர் புறஜாதி மக்களையும் அவர் சந்தோஷத்தோடு சுகமாக்கினார். இன்றைக்கு திருச்சபையின் பக்கம் இதுதான். திருச்சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு நற்செய்தி பரவ வேண்டும், மற்றவர்களும் குணமடைய வேண்டும், அவர்களும் தேவனை புகழ வேண்டும். இங்க புறஜாதி மக்கள் அவருடைய கஷ்டத்திலே நாம் ஆண்டவரை பற்றி இன்னும் அறிவிக்க ஆரம்பிப்போம். மற்றவர்களும் ஆண்டவருடைய சுகத்தை பலத்தை பெற்றிட வழி செய்வோம். எல்லா தேசங்களுக்காக அதனுடைய தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நிறைய நேரத்தில் என்ன ஆகுது, இந்த தேசத்துல இந்த தலைவர்கள் தான் வரணும், அந்த தேசத்துல அந்த தலைவர்கள் தான் வர வேண்டும் என்று சொல்லி அனைவர் ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படி செய்கிற தேவன் அல்ல. அவர் யாரை கொண்டும் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். ஆகவே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தலைவர்களுக்காக, தேசத்தை ஆளுகின்ற மக்களுக்காக ஜெபிக்க சொல்லிதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரே தவிர இவங்க வந்தா நல்லா இருக்கும், அவங்க வந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி சொல்லவும் கூடாது, சொல்லியிருந்த காரியங்களை நாம் கேட்கவும் கூடாது. ஆகவே ஆண்டவர் விரும்பும் தலைவர்களை கொண்டு அவர் உலகத்தின் தேசங்களை ஆட்சி செய்கிறார் என்பதை நம்ப வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்ட மக்களையும் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். நம்முடைய கடமை தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆகவே நீங்க எந்த தலைவர் தான் வரணும், அந்த தலைவர் தான் வரணும் தோண்டி இருந்தீங்கன்னா அதெல்லாம் நிறுத்திக்கிறாங்க. எங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைவர்களுக்காக நன்றி சொல்கிறோம், அவளை நிராசரிக்கிறோம், அவர்களுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ளட்டும், உடைய நற்செய்தியை அறிந்து பெற்றுக் கொள்ளட்டும், அவர்களுடைய ஞானத்தால் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கும் நாகமான போல அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நாம் பெரிய அற்புதத்தை விஷயங்களை அவருடைய சமூகத்தில் பெற்றுள்ளோம், அவருடைய இதே போன்று வழிநடத்துவோம். இரண்டாவது, புதிய ஏற்பாட்டிலே தொழில்நோயாளரை குறித்து பார்க்கிறோம். உதாரணத்திலே தொழில்நோயாளர்களை குறித்து சிந்தித்தோம், அதில் பழைய பாடல ஆமாரை குறித்து சிந்தித்தோம். இரண்டாவது, புதிய ஏற்பாட்டிலே தொழில்நோயாளியை குறித்து கிறிஸ்துவனுடைய குறித்து மார்க்கு 1:39-42 வரை நாம் வாசிப்பது. இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 39 சொல்கிறது, கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் விசுவாசத்தை உயர்த்திக் கொண்டும் இருந்தார். 4 அவருடைய கிருஷ்ணவதி அவர்களுக்கு பார்த்து அவர் உங்களுக்கு சித்தமாக சித்தமாகவும் என்று வேண்டிக் கொண்டார். 41 பார்க்கிறோம், இயேசு மனதுருகி கையை நீட்டி அவரை தொட்டு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். 42 இப்படி அவர் சொன்ன உடனேயே குஷ்டரோகமாக நீங்கிட்டு அவர் சுத்தமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். குணமாக்க முடியாத குஷ்டரோகம், இதை ஆண்டவர் குணமாக்குகிறார். குஷ்டரோகி வந்து அவர்கள் சித்தமாகும் என்று சொல்லும்போது அவருடைய விருப்பத்தை அந்த தக்காத தேவனை பார்க்கிறோம். ரொம்ப பெரிய காரியம் கேட்கவா, அதெல்லாம் நல்லா செய்ய முடியாது என்று சொல்லி சொல்லவில்லை. அதே போல ஒரு குஷ்டரோகி வந்திருக்கா என்று சொல்லி உன்னுடைய விசுவாசத்தை ரட்சித்தது என்று சொல்லி அவனை அனுப்பியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் தன்னுடைய கையை நீட்டி குஷ்டரோகியை தொட்டு குணமாகும் அன்பின் தேவனாய் இருக்கிறார். இந்த வியாதியஸ்தரை தொட்டபோது வியாதி அவரை பற்றிக் கொள்ளவில்லை, மாறாக வியாதியஸ்தரை விட்டு நீக்கிறதை பார்த்தோம். ஆகவே ஆண்டவர் திருச்சபைக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். வியாதியஸ்தரை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். அதே போல திருச்சபையும் வியாதியஸ்தரை தொட்டு சுகமாகவும் அதன் பணியை பெற்றிருக்கிறது. தைரியமாக செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த குஷ்டரோகி குணமாக உதவிய முதல் காரணம் இயேசுடைய மனதுருகம், the compassion of Christ என்று சொல்லி பார்க்கிறோம். இவன் எவ்வளவு நாள் பாடுபட்டிருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட மனிதனாய் சமுதாயத்திலே சேர
கொண்டு போய் நித்தியமாய் அழைக்கப்படுகிறது. மனிதனின் உணர்வற்ற தன்மை மேலும் அவரை பாவத்திலே தள்ளிவிட்டோ அழைத்து விடுகின்றது. ஏசாயா 1:3 மாடு தன் எஜமானியும் கழுதை தன் ஆண்டவனின் குணனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலோ என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்றார். அங்கலாய்க்கும் தேவனை பார்க்கிறோம். இவர்களை குறித்து பவுல் சொல்கிறார். ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலோ சோதனையாகவும் இருந்து தங்கள் சிந்தையினாலே பின்னர் ஆனார்கள். உணர்வில்லாத அவருடைய இதயம் இருள் அடைந்தது. நாம் தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோதனையாமல் இருக்கின்றோமா? அப்படி இருந்தால் சிந்தனைகளிலே நாம் மீனர்களாய் மாறிவிடுவோம். நம்முடைய இருதயம் உணர்வு இல்லாததாய் மாறிவிடுகின்றால் அது இருள் அடைந்துவிடும். எனவே உணர்வுள்ள இதயத்திற்காக அவரை நோக்கி மாறாடுவோம். இந்த ஆவிக்குரிய கொடுமை என்பது எப்படி வரும்? ஆண்டவர் சொல்றது சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி சொன்னார். அவர் சொன்னதெல்லாம் ஆவிக்குரிய காதை குறித்து சொன்னார். அப்போ ஆவிக்குரிய கண் தெரியாமல் போயிடும், ஆவிக்குரிய காது கேட்காம போயிடும், ஆவிக்குரிய இதயம் உணர்வில்லாமல் போய்விடும். மனிதன் அழிப்புக்குள்ளாய் கடந்து செல்கிறார். அப்படியானால் உணர்கிறவர்கள் யார்? மத்திய 13:23 பார்ப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவரும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருக்கிறவராகவும் அருளாகவும் உணராகவும் பலன் தருவான். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்களா, கனி கொடுப்பவர்களா, உணர்கிற மக்களா இருக்கிறார்கள். கனி கொடுக்கிறோமா, உணர்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்திலே வேறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை கேட்கிறார்கள், 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கனியற்ற வாழ்க்கை இருக்கிறவர்கள் உணர்ந்த மக்கள், கனி உள்ள வாழ்க்கை மக்கள் உணர்கிற மக்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? மத்தேயு 13:15 இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமோ, காதுகளினால் கேளாமோ, இதயத்தினால் உணர்ந்து மனத்திருந்தாமோ, நான் அவருடைய ஆரோக்கியமாக கொண்டிருக்கும்படியாக அவர்கள் இதயம் கொடுத்து இருக்கிறது. காலாந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை குடிக்கிறார்கள் என்பதை சொல்லி சொல்கிறார். வேதம் குறிப்பிடுவது ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து. ஆவிக்குரிய கண்களும் காதுகளும் செயல்படாமல் போது ஆவது. தேவன் நம்மை ஆரோக்கியமாக விரும்புகிறார். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய இதயம் கொடுத்து இருப்பது அது சாட்சி கற்று போகிறது. வாரம் நாம் சத்தியம் கேட்கிறோம், வாரம் ஆண்டுடைய செய்தியை நாம் கேட்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய நிலைமையிலே செயலாற்றுகிற மக்களாய் காணப்படுகிறோம். நம்ம ஜிம்ல பார்த்தோம்னா எல்லாம் ஒர்க் அவுட் பண்றாங்க, ஃபேன் போடணும்னு சொல்லி கடினமாக வேலை செய்கிறார்கள். ஆவிக்குரிய நிலைமையிலும் நாம் ஊழியர்களை அதிகமாக செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆவிக்குரிய நிலைமையிலே கொழும்பில்லாத மக்களாய் மாறுவோம். ஆவிக்குரிய ஊழியர்களை செய்ய தேவன் அழைக்கின்றார். தானியேல் 12:10 பார்ப்போம். அனைவரும் சுத்தமும் வெண்மையுமாகப்பட்டு புறப்படப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கருக்கு ஒருவனும் உணரான், யாராலோ உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து கொள்கிற மக்கள் தான் யாரார்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். இவர்கள் புலம்பெறப்பட்டவர்கள்,
நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் 6வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 6. ஜெபம் பண்ண கடவோம். லெந்த் என்னும் நாட்களுக்கு முன் வரும் 3ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். கர்த்தாவே, மது ஜனங்களாகிய நாங்கள் செய்கிற ஜெபங்களை தயவாய் கேட்டு எங்கள் குற்றங்களுக்காக நியாயமாய் தண்டிக்கப்படுகிற நாங்கள் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக உமது கிருபையினாலே விடுதலையாகும்படி செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே தேவனாக என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைய ஆராதனை வேலைக்காக உம்மை துதிக்கின்றோம். உம்மை துதித்து பாடும் உடைய திருவசனங்களை தியானிக்கவும் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் உலகத்திலே துன்பப்படுகிற யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களிலே அந்த துன்பத்தை நீர் தாமே அனுபவிக்கிறதற்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சிலுவையிலே உலக மக்களின் துன்பங்களையும் பாடுகளையும் சுமந்து தீர்த்த தேவன் அவர்கள் உம்மை விசுவாசிக்கும் போது உம்முடைய கிருபையால் அவர்களை விடுதலையாக்கவும் வல்லவராய் இருப்பதற்காக உம்மை துதிக்கின்றோம். இப்போதும் யாரெல்லாம் பலவித துன்பங்களை சுமந்து வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கவும் விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்து விடுதலை பெறவும் அருள் தாரும். அகில உலகத்திலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். அவர்களை உம்முடைய மனதுருக்கத்தால் குணமாக்கியறலும் அவர்கள் உம்மை பற்றி அறிந்திட வழி செய்தரலும். இந்த நாளிலும் ஆவிக்குரிய தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் குணமாக்கி அவருடைய இருதயம் உணர்வடைய செய்தரலும். இன்றைய ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற யாவரையும் ஆசீர்வதித்தரலும். அவருடைய இகபர தேவைகளை சந்தித்தரலும். ஆலயம் மூலமாய் தாங்கப்பட்டு வருகிற அருட்பணியாளர்களுக்காகவும் NSM ட்ரைபல் ஹோம் சிறுவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களையும் கிருபையால் தாங்கியறலும். இந்த நாளிலும் சோவினமாய் பலவீனமாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களை நீர் தொட்டு குணமாக்கியறலும். விபத்துக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் மிஸ்ஸஸ் பிரேமா சுவாமி பிள்ளை அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு பூரண சுகத்தையும் பலத்தையும் அருளி செய்யலும். இம்மட்டுமாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் யாவற்றையும் அருளி செய்து எங்களை காத்து வழி நடத்தி வந்த தயவிற்காமை சோத்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தியலும். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே தருகிறோம். எங்களை பொறுப்பேற்று வழி நடத்தியலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக.